சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மகாபாரத கதைகள் பார்த்துட்டு வரோம். இந்த மகாபாரத கதைகள்ல தௌமியரோட பிரதான சிஷ்யர்களை பத்தி பார்த்தோம். அதுல முக்கியமான சிஷ்யரான பைதருக்கும் நிறைய பிரதான சிஷ்யர்கள் இருந்தார். அதுல உத்தங்கர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சிஷ்யர் இருந்தார். பல காலம் பைதர் கிட்ட குருகுல வாசம் இருந்த உதங்கர் அந்த குருகுலத்தை விட்டு கிளம்பும் போது நான் உங்களுக்கு ஏதாவது குரு தட்சணையா கொடுக்கணும் அப்படின்னு பைதர்கிட்ட வணங்கி பிரார்த்தனை பண்றார். பைதர் எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா, நீ போறதுன்னா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இருந்தாலும் உதங்கர் விடல. என்னுடைய கல்வியானது உங்ககிட்ட இருந்து கத்துட்ட ஞானமானது எனக்கு நல்லபடியா இருக்கணும்னாக்கா உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. நான் உங்களுக்கு ஏதாவது குரு தட்சணையா கண்டிப்பா தரணும். என்ன தரணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்க. ரொம்ப வற்புறுத்தினோடனே எனக்கு எதுவும் வேண்டாம், என் மனைவி இருக்கா, குரு பத்னி இருக்கா இல்லையா, அவள்கிட்ட போய் கேளு, அவளுக்கு ஏதாவது வேணும்னா அவ வேணுங்கிறத பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாரு. உதங்கர் நேரா குரு பத்னியை போய் சேவிக்கிற. குரு பத்னி கிட்ட நான் இந்த மாதிரி குருகுலத்தை விட்டு போறேன், நான் குரு தட்சணையா ஏதாவது கொடுக்கணும், உங்களுக்கு என்ன வேணும்னு குரு கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். குரு பத்னியும் சொல்றார், அந்த நாட்டோட ராஜாவுடைய மனைவி, அதாவது பட்டத்து ராணி கிட்ட அழகான குண்டலங்கள் இருக்கு, அது எனக்கு வேணும் அப்படின்னு அவ கேக்குறாங்க. உதங்கரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கிட்டு வர்றதுக்காக கிளம்பி போய் அந்த மகாராஜா கிட்ட பேசுறார். இந்த மாதிரி அந்த குரு பத்னி கேட்ட அந்த குண்டலங்களை எப்படியாவது எனக்கு வேணும், என் குரு பத்னிக்கு நான் காணிக்கையா கொடுக்கணும்னு கேக்குறேன். இந்த மகாராஜாவும் நீ அந்தபுரத்துல இருக்கக்கூடிய என்னோட பட்ட மகிஷியிட்ட போய் கேட்டு வாங்கிக்கோன்னு அனுமதி கொடுக்கிறார். இவர் அந்த அந்தபுரத்துல போய் பார்க்கும்போது அந்த மகாராணி முதல்ல கண்ட படல, அவ பெரிய பதிவிரத. அதுக்கப்புறம் இவர் கண்ட படர் கொஞ்சம் இவர் பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அப்போ அவ அந்த குண்டலங்களை இவர்கிட்ட கொடுக்குறான். ஆனா கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றான். இந்த குண்டலங்களை ஏற்கனவே தக்ஷகன் அப்படிங்கிற ஒரு பாம்பு ரொம்ப ஆசைப்பட்டது, அது இது மேல ஒரு கண்ணு வச்சுட்டு இருக்கு, அதனால இந்த குண்டலங்களை ஜாக்கிரதையா எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்றாங்க. உதங்கரும் சரி நான் அதை பத்திரமா எடுத்துன்னு போறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு போறார். திரும்பியும் குருகுலத்துக்கு போற வழியில இவருக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு, ஒரு இடத்துல இழப்பாரு. அப்போ தக்ஷகன் அப்படிங்கிற அந்த பாம்பு ஒரு வயதான தோற்றத்துல இவர்கிட்ட இருந்து அந்த குண்டலங்களை அபகரிச்சுட்டு போயிடுறது. இந்த பார்த்து உத்தங்கர் அவ பின்னாடியே, அந்த பாம்பு பின்னாடியே வேகமா போற. அந்த பாம்பு வேகமா நாகலோகத்துக்குள்ள போயிடுது. அந்த நாகலோகத்துக்குள்ள போறதுக்காக அக்னியும் இந்திரனும் இவருக்கு ரொம்ப உதவி பண்றா உதங்கருக்கு. அதையும் மீறி அவளோட உதவியோட நாகலோகத்துக்கு போய் அந்த குண்டலங்களை தக்ஷகங்கிற பாம்புட்ட இருந்து பறிச்சுட்டு வர கொண்டு தன்னுடைய குரு பத்னி கிட்ட கொடுத்துட்டு சமர்ப்பிச்சு அந்த விஷயத்த அவர் வணங்கிட்டு கிளம்புறாரு. அந்த இடத்த விட்டு அந்த விஷயத்த அதோட முடிக்கிறார். இருந்தாலும் அவருடைய மனசுல அந்த கோபம் இருந்துட்டே இருக்கு. இந்த தக்ஷகன் என்ன இவ்வளவு பொல்லாதவனா இருக்கான், இந்த குண்டலங்கலங்க நம்ம கிட்ட இருந்து அபகரிச்சுட்டானே, இவனை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற கோபம் வருது அந்த ரிஷிக்கு. அப்போ தான் ஒரு சாதாரண ஒரு ரிஷி, தன்னால என்ன பண்ண முடியும், ஒரு அரசனாலத்தான் இந்த தக்ஷகனை தண்டிக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணும்போது இந்த பூர்வ கதையை அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த தக்ஷகன் என்ன பண்ணினா, இவன் தானே பரீட்சித்தை கொன்னான், அப்போ பரீட்சித்தோட புள்ள ஜனமேஜயன்ட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு கிளம்பி நேரா ஜனமேஜயன் கிட்ட போற. ஜனமேஜயன்ட்ட இங்க பாருப்பா, உங்க அப்பா பெரிய நீதிமான், பரீட்சித்துன்னு பேரு, பெரிய ராஜா, பெரிய தர்மவான், அவன் கிட்ட அவன் எப்படி இறந்து போனான்னு தெரியுமா, அவனை யார் கொண்டான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பெரிய பீடிகை போடுற. அது வரைக்கும் ஜனமேஜயனுக்கு அவ அப்பா பத்தின விஷயங்கள்லாம், அவருடைய மரணம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. இவர் போய் சொன்ன உடனே ஜனமேஜயனுக்கு குழப்பமா இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோடனே, தக்ஷகன்கிற ஒரு பாம்பு இருக்கு, அவன் தான் உங்க அப்பாவை கொன்னான், காரணமே இல்லாம கொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே ஜனமேஜயனுக்கு மனசு ரொம்ப சஞ்சலப்படுறது. ஜனமேஜயன் உடனே தன்னுடைய அரசவையை கூப்பிட்டு இந்த விஷயத்தை பத்தி கேட்கிறான். என்ன ஆச்சு எங்க அப்பாவுக்கு, எங்க அப்பாவை யார் கொன்னா அப்படின்னு ஜனமேஜயன் கேட்க, அப்பதான் அந்த ஜனமேஜயனோட அப்பாவான பரீட்சித்தை பத்தி அந்த அரசவையில இருக்கக்கூடிய மித்தவா எல்லாரும் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். பரீட்சித்து ரொம்ப ஒரு தர்மவான், பெரிய ராஜா. அந்த ராஜாவோட
மக்கள் எல்லாருமே ரொம்ப சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருந்தா. அப்போ பரீட்சித்து ஒரு நாள் வேட்டையாட போகும்போது ஒரு மானை துரத்தின்றே போறான். மானை துரத்தின்னு போகும்போது ஒரு ஆசிரமத்துக்குள்ள போயிடுறான். மான் எங்கேயோ போய் மறைஞ்சுடுறது. அப்போ அந்த ஆசிரமத்துல ஒரு முனிவர், அப்படியே சமிக்கர் அப்படிங்கிற ஒரு முனிவர் அப்படியே தியானத்துல இருக்க. அவர் கண்ணை திறந்து பாக்கல. பரீட்சித்துக்கு ரொம்ப தாகமா இருக்கு. அதே மாதிரி இந்த மான் எங்க போச்சு இன்னும் தெரியல. அவன் சமிக்கர் கிட்ட கேக்குறான், இங்க மான் வந்ததா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, இங்க யாரு இருக்கா அப்படின்னு கேக்குறான். ஆனா சமிக்கர் ரொம்ப ஆழ்ந்த ஒரு தியானத்துல இருந்ததுனால அவருக்கு காதுல எதுவும் விழல. பரீட்சித்து நல்ல பசியிலையும் களைப்புலையும் தாகத்திலயும் இருந்ததுனால கோபம் நிறைய இருந்தது. அப்போ இவர் என்ன எவ்வளவு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு கோபம் பரீட்சித்துக்கு வந்தது. அந்த அந்த கோபமானது அவனுடைய அறிவை விழுங்கடிச்சிடுது. அப்ப அவன் என்ன பண்றான், அங்க பக்கத்துல ஒரு இறந்த போன பாம்பை எடுத்து அந்த சமிக்கரோட கழுத்துல போட்டுட்டு போயிடுறான். அப்போ அதுவும் தெரியாம அந்த தியானத்துல இருக்காரு. பரீட்சித்து அந்த இடத்த விட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சமிக்கரோட புத்திரரான ஸ்ருங்கி அப்படிங்கிற முனிவர் அங்க வர்றார். அவர் பார்க்கும்போது தன்னுடைய தந்தை எவ்வளவு பெரிய மகான், அவரோட கழுத்துல போய் யாரோ செத்த பாம்பு போட்டிருக்காளே, என்னது இது அப்படின்னு அவருக்கு கோபம் வருது. யார் போட்டா, என்ன பண்ணினா, என்ன நடந்தது எதுவுமே தெரியாம இந்த பாம்பை யார் என்னுடைய தந்தையோட கழுத்துல போட்டாலோ அவளை 7 நாளைக்குள்ள தக்ஷகன்கிற பாம்பு கடிக்கும், அது மூலமா அவனுக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துறான். இதெல்லாம் நடக்கிறது. இது நடந்து முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து சமிக்கர் பார்க்கிறார். நடந்ததெல்லாம் கேள்விப்படுறார். ரொம்ப வருத்தப்படுறார். தன்னுடைய மகனை கூப்பிடுறார். ஸ்ருங்கிய கூப்பிட்டு, நீ பண்ணினது தப்பு. பரீட்சித்து எவ்வளவு பெரிய ராஜா தெரியுமா உனக்கு? அவன் எவ்வளவு பெரிய தர்மவான் தெரியுமா? ஒரு ராஜா நல்லபடியா ஒரு அரச ஆண்டா தானே நம்மலாம் இந்த மாதிரி யாகம் பண்றதோ தபஸ் பண்றதோ இதெல்லாம் நிம்மதியா ஒரு நாட்டுல பண்ண முடியும். அவனுக்கு எல்லாத்துலயும் பங்கு உண்டு தெரியுமா? நம்ம 100 யாகத்தோட பலன் ஒரு ராஜாவா இருக்கிறதுக்கு உண்டான பலனுக்கு ஈடாகாது. நீ பண்ணினது தப்பு. பரீட்சித்து நல்லபடியா இந்த அரசவைய எல்லாத்தையும் நல்லபடியா அவன் பார்த்து நடத்தலைன்னா நம்மளால இந்த மாதிரி நிம்மதியா இருக்க முடியுமா? ஒரு ஜபம் பண்ண முடியுமா? நீ எப்படி அந்த மாதிரி பண்ணலாம்? அது எப்படி நீ ஒரு ரிஷியா இருக்கும்போது கோபம் எப்படி உனக்கு கண்ணை மறைக்கிறது? நீ கோபமே படக்கூடாது இல்லையா? உனக்கு எவ்வளவு ஒரு பொறுப்பான விஷயம் இருக்கு. கோபப்படுறதுனால உன் தபஸ் வீணா போறதே, உனக்கு புரியறதா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய கண்டிக்கிற. அப்புறமா சொல்ற, உனக்கு இன்னும் உன்னுடைய இந்திரியங்கள் உன் கட்டுப்பாட்டுல இல்ல, அதனாலதான் உனக்கு கோபம் வருது. நீ என்ன பண்ணு, இந்த வனத்திலேயே இங்க கிடைக்கிற பழங்களையும் கிழங்குகளையும் சாப்பிட்டு மௌனமா இரு. உன் கோபத்தை நீ என்னங்கிறத உத்து பாரு அப்படின்னு சொல்லி அவனை சொல்ற. அப்புறமா சமிக்கர் தன்னுடைய சிஷ்யர்கள் ஒருத்தரை கூப்பிட்டு பரீட்சித்துக்கிட்ட போய் நடத்த விஷயத்த, இந்த மாதிரி ஒரு சாபத்தை தன்னுடைய மகன் கொடுத்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த தெரிவிக்க சொல்ற. அதே மாதிரி ஒரு சிஷ்யரும் போய் பரீட்சித்து மகாராஜா கிட்ட நடந்த விஷயத்த சொல்ற. பரீட்சித்து இந்த கேள்விப்பட்ட உடனே ரொம்ப துக்கம் அடையறான். தன்னுடைய தவற உணர்றான். சமிகரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிறான். இவ்வளவு தான் ஒரு இறந்த பாம்பை அவருடைய கழுத்துல போட்டும் தனக்கு இதை தெரியப்படுத்தணும்னு அவர் நினைச்சிருக்காரே, அவர் எவ்வளவு பெரிய மகான், நம்ம தெரியாம நம்மளுடைய பசியிலையும் கோபத்திலையும் ஒரு காரியத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு அவனும் வருத்தப்படுறான். அதுக்கப்புறமா பரீட்சித்து ஒரு பெரிய தூணை கட்டி அந்த தூண் மேல ஒரு வீடை கட்டி அங்க அவன் தனித்து இருக்கிறதா ஒரு கதை உண்டு மகாபாரதத்துல. இதே விஷயம்தான், இதே பரீட்சித்து தான் இதே நைமிசாரண்யம்ங்கிற இடத்துல தான் இன்னும் 7 நாள் தான் இருக்க போறோம்னு உடனே ராஜ்யத்தை விட்டுட்டு தன்னுடைய குருவான சுகபிரம்ம ரிஷி கிட்ட 7 நாள் தான் நான் உயிரோட இருக்க போறேன், அப்ப அந்த 7 நாள்ல நான் என்ன பண்ணணும்னு கேட்க 7 நாளும் அவருக்கு பாகவதத்தை உபதேசிக்கிறார். அதுதான் பாகவதம். இந்த இடத்துல தான் பிரியது.